மலைக்கு வைக்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டையின் தற்போதைய அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. திண்டுக்கல் என்றவுடன் ஞாபகம் வருவது கமகமக்கும் பிரியாணியும் பூட்டும் மட்டுமல்ல, மலைக்கு வைக்கும் மலைக்கோட்டையும் தான். பல வரலாற்று போர்களையும் சுதந்திர போராட்ட வடுக்களையும் தாங்கி நிற்கும் பெருமைக்குரியது இந்த மலைக்கோட்டை. கடல் மட்டத்திலிருந்து 360 அடி உயரத்திலும் 400 மீட்டர் நீளத்திலும் 300 மீட்டர் அகலத்திலும் அமைந்துள்ளது திண்டுக்கல் மலைக்கோட்டை. மதுரையை ஆண்ட நாயக்கர்கள் திண்டுக்கல் மலை மீது கோட்டையை கட்டி பாதுகாப்பு அரண் அமைத்தனர். பின்னர் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் மன்னர்களின் காலத்திலும் மலைக்கோட்டை ராணுவ கேந்திரமாக பயன்படுத்தப்பட்டது. வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி சிவகங்கையை மீட்பதற்கு திட்டம் வகுத்த இடம் என்ற பெருமையும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு உண்டு. திண்டுக்கல் மலைக்கோட்டை ராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டதற்கு சாட்சிதான் இங்குள்ள படை வீரர்கள் தங்கிய அறைகள், ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த கிடங்கு, பீரங்கி மேடு, சமையல் கூடம் போன்றவை. மழைக்காலங்களில் மலைக்கோட்டையில் இருந்து வரும் தண்ணீர் வீணாகாமல் நிலத்தடி நீர் உயரும் வகையிலும் தண்ணீரை சேமிக்கும் வகையிலும் 2 குளங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. அந்த 2 குளங்களிலும் இதுநாள் வரை தண்ணீர் வற்றியதில்லையா? இவ்வாறு பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தமான திண்டுக்கல் மலைக்கோட்டை பல நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கிறது. வரலாற்றின் ஒரு பக்கங்கள் இந்த வரலாறு மலைக்கோட்டைகள் வழிபாட்டு தலங்களாக இல்லாமல் கண்காணிப்பு கோபுரங்களாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை கிருஷ்ணமலத்திற்கு கட்டப்பட்டு இதற்கு முன்னாள் போர்பயிற்சி கூடமாகவும் ஆயுத கிடங்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. வேலாச்சார், கோபாலகிருஷ்ணன், மாயமொழி பண்டாரவன்யன் போன்றவர்கள் ஹைதரலி, திப்பு சுல்தான் போன்றவர்கள் மாலையை கூப்பிட்டு போர் பயிற்சி பெற்ற இடமாகும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் பெயரளவிற்கு மட்டுமே சுற்றுலா தலமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கருங்கல் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட திண்டுக்கல் மலைக்கோட்டை பல்வேறு இடங்களில் சிதிலமடைந்துள்ளதோடு ஆங்காங்கே புதர்மண்டி காணப்படுகிறது. இதனை சமூக விரோதிகள் சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாததால் மலைக்கோட்டையை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் சிரமப்படுகின்றனர். இதனால் மலைக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. திண்டுக்கல் மாநகரம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புராதன நகரம். இந்த நகரம் திண்டுக்கல் என்றாலே மலைக்கோட்டை என்று பெயர். சுற்றுலாத்துறையும் தொல்லியல் துறையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்கிறது. ஆனால் அந்த மலைக்கோட்டைக்கு தயவு செய்து உயர் அதிகாரிகள் சென்று பார்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மெத்த பணிவோடு வேண்டுகோள் விடுகிறது. எனவே மத்திய தொல்லியல் துறையுடன் கலந்தாலோசித்து திண்டுக்கல் மலைக்கோட்டையை அனைத்து அடிப்படை வசதிகளுடன் சீரமைக்க வேண்டும் என்பதே மாவட்ட மக்களின் விருப்பம். மேலும் மலைக்கோட்டைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சத்தியம் செய்திக்குழு.